எல்லா ஐபிஎல் சீசன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில ட்விஸ்ட் வைக்கிறது தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த விதத்துல நிறைய மேட்சஸ் தோத்தும் 5th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இன்னும் எத்தனை மேட்ச் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு மேட்ச்ல ஜெயிச்சா கப் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த 7 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 தான் வின் ஆயிருக்காங்க, மீதி 4 பாத்தீங்கன்னா தோத்து இருக்காங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட அவங்களோட ஊர்லயே, அதாவது மும்பை இந்தியன்ஸோட ஸ்டேடியத்திலேயே நடந்தது. அதுலயே பாத்தீங்கன்னா 103 ரன்கள் வித்தியாசத்துல செஞ்சு விட்டுட்டாங்க நம்ம சிஎஸ்கே. அந்த மேட்ச் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லி ஆகணும். சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா 101 ரன்கள் 54 பால்களுக்கு அடிச்சு வெறும் நாக்கு மட்டும் பண்ணலைங்க, அது ஆப்பனன்ஸுக்கு ஒரு ஆப்புன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம என்ஆர்ஆர் இப்போ கூட பாத்தீங்கன்னா 0.118க்கு எகிரி இருக்கு. சரி, இப்போ இந்த என்ஆர்ஆர்னா என்னன்னா நெட் ரன் ரேட். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டீம் எவ்வளவு வேகமா ரன் அடிக்கிறாங்க வெர்சஸ் எவ்வளவு வேகமா ரன்னை விடுறாங்க, அதாவது கன்செட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறது தான் என்ஆர்ஆர். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர்ட் டிவைடட் பை டோட்டல் ஓவர்ஸ் ஃபேஸ்டு, அதுல இருந்து மைனஸ் பண்ணணும் டோட்டல் ரன்ஸ் கன்சிடர்ட், டோட்டல் ஓவர்ஸ் பவுல்டு. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாதான் என்ஆர்ஆர் கிடைக்கும். சரி, இந்த என்ஆர்ஆர்னால என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல எஸ்பெஷலி ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ரேங்கை டிசைட் பண்ணக்கூடியது தான் இது என்ஆர்ஆர். ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். 5th பிளேஸ் வரதுக்கு இந்த ரன்னும் ஒரு காரணம் தான் சொல்லி ஆகணும். சஞ்சு சாம்சன் அடிக்காம இருந்திருந்தா வரதுக்கு சான்ஸ் கம்மியா தான் இருந்திருக்கும். இவர் மட்டும் இல்லைங்க, டீம் ஒர்க்கும் தான் காரணம். அது மட்டும் இல்லாம பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பிட்டா சொல்ல போனோம்னா அகில் ஹுசைன், இவர் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 17 ரன்கள் விட்டுருக்காரு, இருந்தாலும் 4 விக்கெட் பண்ணியிருக்காரு. இது ஒரு சூப்பரான ஒரு பவுலர் தான் சொல்லியானும். 100 அகமத்தும் பாத்தீங்கன்னா 4 ஓவர் போட்டிருக்காரு, 24 ரன்கள் விட்டுருக்காரு, அதே சமயம் 2 விக்கெட்கள் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் அட்டாக் பவுலர்ஸ் தான் சொல்லியானும். சேப்பாக்ல நம்ம தான் கிங்ன்ற இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறது இவங்க தான். ஓகே, இப்ப டாப்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பஞ்சாப் கிங்ஸ் தான் இருக்காங்க. அவங்க 13 பாயிண்ட்ல இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கும் நமக்கும் 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே சமயம் நமக்கு இன்னும் 7 மேட்சஸ் பேலன்ஸ் இருக்கு. அந்த 7 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சோம்னா 20 பாயிண்ட்ஸ் வரலாம். இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும் என்னப்பா ஆக போகுதுன்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க இல்லையா, ஐபிஎல்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருப்பாங்கன்னா ஃபைனலுக்கு வரும்போது இந்த 18 to 20 பாயிண்ட்ஸ்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் ஃபைனல் போக முடியும், ஃபைனலுக்கு போக முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 20 பாயிண்ட்ஸ் கிட்ட, அதாவது வரப்போற எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான் இந்த ஃபைனலுக்கு போக நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி இன்னும் 4 டீம் இருக்காங்களே, அவங்க வர மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபைனல் போயிடுவாங்கட்டாங்களா, நம்ம கீழே போயிட மாட்டோமான்னு நீங்க கேட்கலாம். பஞ்சாபுக்கும் பாத்தீங்கன்னா 7 மேட்சஸ் இருக்கு பேலன்ஸ். அவங்க 4 மேட்ச்ல தோத்துட்டாங்கன்னா அவங்களோட மேக்சிமமே 19 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிடலாம். சப்போஸ் அவங்க 4 மேட்ச்ல, அந்த 7 மேட்ச்ல 4 மேட்ச் தோக்காம இருந்துட்டா அவங்க நமக்கு டஃப் கொடுத்து அவங்க மேல வந்துருவாங்க. பஞ்சாப் மட்டும் இல்லாம எஸ்ஆர்ஹெச் அப்புறம் ஆர்ஆரும் பாத்தீங்கன்னா நம்மளோட மேல இருக்காங்க. அவங்க டைரக்டா நம்ம கூட மேட்ச் போட்டாலும் அவங்க நம்ம வின் ஆனோம்னா அது ஒரு 4 பாயிண்ட் ஜம்ப் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம மேல போயிடலாம். சரி, இவ்வளவு பேட்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸுக்கு நடுவுல சிஎஸ்கே பாக்குறது, சிஎஸ்கேவோட ரசிகர்கள் யாருக்காக அதிகமா பார்ப்பாங்கன்னா எம்எஸ் தோனிக்காக தான். அவரே இந்த சீசன்ல விளையாட வரலையே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு என்னைக்கு வருவாருன்னு. இவர் பாத்தீங்கன்னா May 5th அன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச், டிசிக்கு கூட நம்ம மேட்ச் நடக்கும் இல்லையா, அந்த மேட்ச்ல எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வருவாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு 90% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவர் வருவாரா இல்லையானது நம்ம அப்புறமா தான் பார்க்க முடியும். இன்னைக்கு இப்போ கூட ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும். நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல இவங்க பின்னாலும் வர மேட்ச்களும் பின் ஆகணும். எல்லா மேட்ச்லயும் பின் ஆனாங்கன்னா அவங்க கன்ஃபார்மா ஃபைனல்ஸ் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல வர மேட்சஸ் தான் முடிவு பண்ண போகுது இவங்க ஃபைனல்ஸ் வரதுக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல. இதே மாதிரி மற்ற டீம்கள்லாம் யார் யார் ஃபைனல்ஸ் போவாங்க, வாய்ப்பு இருக்கு, ப்ரெடிக்ஷன், அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.